ஐக்கிய மக்கள் சக்தியோட ஒரு மிக முக்கியமான நபர். அது மட்டும் இல்லாமல் விஜயதாச ராஜபக்ஷ அவருடைய மகன். இந்த 2 பேரும் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க. இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு வாய்ஸ் கட் லீக் ஆகியிருக்கு. යා පල්ලෙහාට ගිහිල්ලා ආයෙම මේ අපේ චරිත කතා කරන් පස්සේ මදුනංගි ආවා එළියට. ආයෙම ආවා මට කතා කරලා. ආවට පස්සේ මම කිව්වා දැන් எச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ரெட் வாரண்ட் பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஜனாதிபதி வெளிப்படையாவே இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உறுதியா சொன்ன ஒரு விஷயமா இருந்தது. அது சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு என்ன டவுட்னா இப்ப ஏன் அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. பிடிஏவை நீக்கிறதெல்லாம் அவ்வளோ கஷ்டமான வேலை கிடையாது இவங்களுக்கு. எதிர்காலத்துல கைது செய்யப்படுறதா சொல்லப்படக்கூடிய கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகாது. இந்த தமிழ் மக்கள் விஷயத்துல தான் இது வந்து இன்னும் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இலங்கையின் முதற்தர சுற்றுலா தலம் ரீச்சாவின் மாபெரும் உணவு திருவிழா ஆகஸ்ட் மாதம் 7, 8, 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் மாலை 6 மணி முதல் 10 மணி வரை இன்றைய டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ளுங்கள். வணக்கம் கனுஷியா. வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க கனுஷியா, நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் ரொம்பவே நல்லா இருக்கேன். நாட்டுல வந்து இப்போ அடிக்கடி திடீர் கைதுகள் நடக்குது, எதிர்பார்க்காத சம்பவங்கள் எல்லாமே நடக்குது. இவங்களா இப்படி பண்ணாங்க அப்படின்னு கேள்வி கேட்கிற மாதிரி பல விஷயங்கள் வெளி வந்துட்டு இருக்கு இல்லையா? அதுவும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க வந்து நாடாளுமன்றத்துக்கு வந்து சில வார்னிங் எல்லாம் கொடுத்திருக்காரு. அதாவது நீங்க எங்க பதுங்கி இருந்தாலும் நான் உங்களை வந்து தூக்கிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி நிறைய வார்னிங் வந்து கொடுத்திருக்காரு. அதை பத்தி பார்க்கலாம். ஆமா, அதே மாதிரி இப்போ இன்னொரு தகவல் வெளியாகி இருக்கு, இன்னொரு செய்தி வெளியாகி இருந்தது. என்ன அப்படின்னா, இந்த நாமல் ராஜபக்ஷவோட ஒரு வழக்கு இருக்கு, ரொம்ப நாளாவே இருக்கிற ஒரு வழக்கு. கிறிஷ் கொடுக்கல் வாங்கல் தொடர்பான இந்த வழக்குல மிக முக்கியமான 2 சாட்சிகளுக்கு வந்து அழைப்பாணை விடுக்கப்பட்டிருக்கு. அப்போ எதிர்வரும் நாட்கள்ல இந்த கிறிஷ் ஒப்பந்தம் தொடர்பான வழக்கிலையும், அதாவது நாமல் ராஜபக்ஷவுக்கு எதிரான வழக்கிலையும் பல திருப்பங்கள் வரலாம் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அதை பத்தியும் நம்ம இன்னைக்கு நிகழ்ச்சியில பேசலாம். சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜபக்ஷர்கள் குடும்பத்துல இந்த ரோஹித் ராஜபக்ஷ மட்டும் தான் இப்ப மிச்சம் இருந்தாரு. அவரும் வந்து இன்னைக்கு ஒரு விசாரணைக்கு வந்து போயிட்டு வந்திருக்காப்ல. ஆக மொத்தத்துல குடும்பத்துல யாரையுமே விடல அப்படின்னு சொல்லலாம். அதை பத்தியும் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பாத்திரலாம். ஓகே, நீங்க ரோஹித் ராஜபக்ஷ அப்படின்னு சொல்லும் போது இப்ப கோட்டாபய ராஜபக்ஷவோட மனு மீதான விசாரணை நேற்று எடுத்துக்கொள்ளப்பட்டது எல்லாருக்குமே தெரியும். அது தொடர்பான எங்களுடைய ஊடகத்திலையும் கூட செய்திகள் முழுமையா வழங்கப்பட்டது. இப்போ கோட்டாபய ராஜபக்ஷவோட மனுவும் தள்ளி வச்சிருக்காங்க. நாங்க நேற்று பேசின மாதிரியே தள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கான காரணம் என்னன்னு சொன்னா, இப்போ ரொம்ப முக்கியமா விசாரிக்க வேண்டிய பல விஷயங்கள் நேற்று வெளியாகி இருக்கு. இப்போ பிள்ளையான் வந்து கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு ரொம்ப முக்கியமான ஒருத்தர் தானே. இப்போ பிள்ளையானையே நேற்று வந்து அவங்களுடைய தரப்பு வந்து காட்டி கொடுக்குற மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கதா தான் இப்போ தகவல்கள் வெளியாகி இருக்கு. அதை பத்தி பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த இன்னைக்கு காலையில நடந்த கைது ஐக்கிய மக்கள் சக்தியோட ஒரு மிக முக்கியமான நபர். அது மட்டும் இல்லாமல் விஜயதாச ராஜபக்ஷ அவருடைய மகன். இந்த 2 பேரும் வந்து அதிரடியாக கைது செய்யப்பட்டாங்க. இப்போ எங்ககிட்ட வந்து ஒரு வாய்ஸ் கட் லீக் ஆகியிருக்கு. எல்லா ஊடகங்களையும் இது வெளியாகி சோஷியல் மீடியால ட்ரெண்டிங்ல போய்கிட்டு இருக்கு. ஸோ அதையும் இன்னைக்கு நிகழ்ச்சியில நாங்கள் உங்ககிட்ட பகிர்ந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கும். நீங்க அந்த வாய்ஸ் கட்டை இன்னைக்கு தொடர்ந்து கேட்டுட்டு இருங்க, நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கு கேட்கக்கூடியதா இருக்கும் இல்லையா? சரி, வாங்க பேசலாம், ஆரம்பிக்கலாம். சோ முதலாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த அனுரகுமார திசாநாயக்க இருக்கார் இல்லையா, நம்மளுடைய நாட்டு ஜனாதிபதி. நாங்களே வந்து நம்ம நிகழ்ச்சியில வந்து சொல்லியிருந்தோம், அவர் எப்ப வருவார் அப்படின்னு வந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். அதாவது நாட்டுல வந்து சில சந்தர்ப்பங்கள்ல சில பிரச்சனைகள் வரும்போது அவர் வருவாரு அப்படின்னு எதிர்பார்த்தோம். அப்ப வராதவர் வந்து இன்னைக்கு நாடாளுமன்றத்துக்கு வந்து வந்திருக்காரு. வந்துட்டு நிறைய விஷயங்களை வந்து சொல்றாரு. அதுல முதலாவது என்ன விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டம் இருக்கு இல்லையா, அதை பத்தி வந்து நிறைய விஷயங்கள் பேசுறாரு. பேசுறது மட்டும் இல்லாம இந்த வருஷத்துக்குள்ள அந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. எப்படி இவங்க வந்து தேர்தல் பிரச்சாரமே என்ன பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்போம் அப்படின்றதுதான் தேர்தல் பிரச்சாரம். ஆட்சிக்கு வந்து 2 வருஷம் ஆச்சு. இப்போ வந்து சொல்றாப்புல என்ன அப்படின்னா, இந்த வருஷத்துக்குள்ள நாங்க வந்து எடுத்துருவோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னொன்னு சொல்லியிருக்காரு, நான் வந்து நீதி அமைச்சர் கூட இதோட இறுதிக்கட்ட கலந்துரையாடல்கள் எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ இனி வந்து நாங்க அதை நீக்கிறது மட்டும்தான் பேலன்ஸ். எங்களுக்கு புரியல, நீங்க வந்து ஒரு பெரும்பான்மையை வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம், 159 பேர் இருக்காங்க. நீங்க என்ன பண்ணாலுமே அது அங்கே அப்ரூவ் ஆகிரும், அமைச்சரவையில கூட ஓகே ஆகிரும், பார்லிமெண்ட்ல அப்ரூவ் ஆயிரும். இன்னும் நீங்க என்ன இறுதிக்கட்ட கலந்துரையாடல் அப்படின்னு சொல்றீங்கன்னு தெரியல. சரி, ஓகே, இருந்தாலும் அவர் இந்த வருஷம் வரைக்கும் டைம் கேட்டிருக்காரு இல்லையா? என்னன்னா, இன்னும் நம்மள பைத்தியக்காரனாவே நினைச்சுக்கிட்டு இருக்கல. அந்த மாதிரி ஒரு டைலாக் ஒன்று இருக்குல்ல, மூவி டைலாக், அதுதான் ஞாபகம் வந்துச்சு. பட் சொல்லியிருக்காப்ல என்ன அப்படின்னா, பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து எடுத்துருவோம் அப்படின்ற மாதிரி
சொல்லியிருக்காரு. இப்ப அண்மையில கூட ஒரு சொல்லிசை பாடகர் வந்து அரெஸ்ட் பண்ணி இருந்தாங்கல்ல கிளிநொச்சியில வந்து, அவரு கூட வந்து பயங்கரவாத தடை சட்டத்துல அரெஸ்ட் பண்ணாங்க. சோ இப்ப எனக்கு என்ன சந்தேகம் அப்படின்னா, இந்த பயங்கரவாத தடை சட்டம் எடுக்கப்பட்டது அப்படின்னா இந்த சுரேஷ் சாலைக்குடைய நிலைமை வந்து என்ன ஆக போகுது? பயங்கரவாத தடை சட்டத்துல இன்னும் 2-3 பேர் அரெஸ்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரியும் தகவல் வந்து அடிபடுது. அப்ப இப்ப வந்து இதை எடுத்தா அவங்க வந்து என்ன உடனே வந்து பிணை அவங்களுக்கு வழங்கப்படுமா அப்படின்ற மாதிரியும் கேள்விகள் வந்து மக்கள் கிட்ட வந்து எழும்பி இருக்கு. ஆமா, ஆனா அதுக்கு ஜனாதிபதி ஒரு என்ன சொல்றது, டீப்பான ஒரு ஆன்சரா இல்லாம ஒரு போற போக்குல ஒரு பதில் சொல்லியிருப்பாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இல்ல அப்படி இதை நீக்கினாலும் கூட இந்த தவறு செஞ்சவங்க குற்றமளிச்சவங்களுக்கான தண்டனை கிடைக்கும், நாங்க அதுக்கான செயல்முறைகளை ஒழுங்கா செய்வோம் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருந்தாரு. ஆனா இப்ப இப்படித்தானே சங்கீச்சனோட விஷயத்துல வந்து இவங்களே தான் பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே கைது செஞ்சாங்க. இப்ப போலீஸ் திணைக்களம் அப்படிங்கிறது யாரு? அரசாங்கம் தானே. போலீஸ் திணைக்களமே தான் அவரை வந்து பிடிஏவுக்கு கீழே கைது செஞ்சாங்க. அதுக்கப்புறம் இளங்குமரன் எம்பி போயிட்டு வந்து இல்ல நாங்க வந்து அவரை பிடிஏவுக்கு கீழே இருந்து அதாவது அவருக்கு அந்த கீழே இருந்த பிடிஏவுக்கு கீழே இருந்து குற்றச்சாட்டு நீக்கப்பட்டிருக்கு, அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு. இப்ப எனக்கு என்னன்னா, இளங்குமரன் எம்பிக்கு வந்து யாராவது சொல்லுங்கடா நீங்க தான் அரசாங்கம்னு அந்த மாதிரி அதே மாதிரிதான் டவுட். அதாவது இவங்களே வந்து குண்டு வைப்பாங்களா, இவங்களே போய் எடுத்துருவாங்க. பட் இதை தாண்டி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு கனிஷ். அதாவது அரசியல் வட்டாரத்துல வந்து பேசப்பட்டு இருக்கு இல்லையா, பசில் ராஜபக்ஷ அதை வந்து எப்ப அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கேள்விகள் வந்து அடிபட்டு இருந்துச்சு. அதுக்கும் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதாவது இப்ப நிறைய பேருக்கு வந்து பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருக்கு, சிவப்பு அறிவிக்கை வந்து விடுக்கப்பட்டிருந்தது. இவங்க எல்லாம் வெளிநாட்டுல இருக்காங்க, கூடிய சீக்கிரமாக அமெரிக்கால இருக்காங்க. அதான் ஹைலைட், அமெரிக்கா வந்து ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவங்க எல்லாம் கூடிய சீக்கிரம் கைது செய்யப்பட்டு நாட்டுக்கு கொண்டு வரப்படுவாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காரு. மறைமுகமா இல்ல, நேரடியாகவே வந்து பசில் ராஜபக்சவா நாங்க வந்து கைது செய்ய போறோம் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு முன்னறிவிப்பு வந்து கொடுத்திருக்காரு, முன்னெச்சரிக்கை கொடுத்திருக்காரு. ரெட் வாரண்ட் பிறப்பிக்கப்படும் அப்படிங்கிறது தான் ஜனாதிபதி வெளிப்படையாவே இன்னைக்கு பார்லிமெண்ட்ல உறுதியா சொன்ன ஒரு விஷயமா இருந்தது. அடுத்து இன்னொரு விஷயம் ஹைலைட்டா சொல்லியிருந்தார். என்னன்னா, நிறைய விஷயம் போதைப் பொருள் ஒழிக்கப்படும், பாதாள உலக குழு அழிக்கப்படும், அப்படி இதெல்லாம் வந்து நாங்க 2 வருஷத்துக்கு முன்னாடி இருந்தே கேட்டுட்டு தான் இருக்கோம். அதனால இதுல அதுக்கு முன்னாடி இருந்தா கேட்டுக்கிட்டு தான் இருக்கோம். ஆமா, அதனால அது பெருசா ஸ்பெஷல் இல்ல. இன்னொரு விஷயம் ஸ்பெஷலா சொல்லியிருந்தாரு. என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஷானி அபேசேகர, அது மட்டும் இல்லாம திலீப பீரிஸ் அவங்கள வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் இருக்கு இல்லையா, இப்போ நீங்க விசாரணை அதிகாரிகள் அவங்கள வந்து அச்சுறுத்துறாங்க. முக்கியமா இந்த சுரேஷ் சலை விஷயத்துல வந்து ஷானி அபிஷேகருக்கு வந்து அதிகமான என்ன சொல்றது எதிர்ப்புகள் இருக்கு இந்த சுரேஷ் சலையோட விவகாரம் தொடர்பா. ஏன்னா அவருடைய பணிப்புரைக்கமையே தான் இவர் சித்திரவதை செய்யப்படுறாரு, அவருக்கு கொடுமை நடக்குது அப்படி இப்படின்னு பல குற்றச்சாட்டுகள் ஷானி அபிஷேகர் மேல முன்வைக்கப்பட்டது. இப்போ திலீப பீரிஸுக்குமே வந்து தேசபந்து தென்னக்கோனோட விஷயத்திலேயே அவர் அதுக்கான விவாதங்களுக்கு போகும்போதே கோர்ட்டுக்கு போகும்போதே அவருக்கு வந்து உயர் பாதுகாப்பு வழங்கப்பட்டது. எங்க எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு தேசபந்து தென்னக்கோனுக்கு கூட அவ்வளவு பாதுகாப்பு வழங்கல. அதுக்காக அவருக்கு எதிராக வாதிட போன திலீப பீரிஸுக்கு பாதுகாப்பு அவ்வளவு பலப்படுத்தப்பட்டிருந்தது. அதுக்கான காரணம் வந்து அவங்களுடைய உயிருக்கு எதுவும் அச்சுறுத்தல்கள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஆனா இன்னைக்கு பிரசிடென்ட் இதை வந்து பார்லிமெண்ட்ல சொல்லி இருந்தாரு. என்ன அப்படின்னா, அவங்க மேல நீங்க கை வைக்க நாங்க விட மாட்டோம், எல்லா பொறுப்பையும் நாங்க தான் எடுத்துக்குவோம். ஷானி அபிஷேகரவா இருக்கட்டும், திலீப பீரிஸா இருக்கட்டும், இந்த மாதிரி மிக முக்கியமான இப்போ இருக்கக்கூடிய உயர் பதவிகள்ல இருக்கக்கூடிய முக்கியமான விசாரணை அதிகாரிகளுக்கு வந்து எந்த அச்சுறுத்தலும் விடுக்கக்கூடாது. அப்படி விடுக்கப்படுமா இருந்தா அதுக்கு நேரடியான நாங்க வந்து அடுத்து கட்ட நடவடிக்கைகளை மேற்கொள்வோம் அப்படின்னு சொல்லி ஜனாதிபதி உறுதியாவே சொல்லியிருந்தாரு இன்னைக்கு பார்லிமெண்ட்ல. சொல்லியிருந்தாரு. பட் எனக்கு என்ன டவுட்னா, இப்ப ஏன் அவர் வந்தாரு அப்படின்ற மாதிரி டவுட் இருக்கு. அதாவது இப்ப வந்து இந்த டொலர்ஸ் வந்து காணாம போயிடுச்சு. அப்ப நாங்களே வந்து சொல்லியிருந்தோம், அவரே வந்து சொன்னார் இல்லையா, நாடாளுமன்றத்தை வந்து ஜனாதிபதி பேச போறாரு அப்படின்ற மாதிரி வந்துச்சு. அப்ப எல்லாம் பேசாம அப்ப எல்லாம் வராம இன்னைக்கு திடீர் விசிட் வந்து அடிச்சிருக்காரு. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த கடந்த காலத்துல வந்து ராணுவத்திலேயோ இந்த குற்றப்புலனாய்வு திணைக்களத்துல இந்த சில குழுவினர், அதாவது ஒரு சின்ன குழுவினர் வந்து அரசியல் லாபத்துக்காக சில பேருக்காக வேலை செஞ்சிருந்தா அவங்களுக்கு வந்து கட்டாயம் தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. தஜுடீனின் மரணம் இருக்கு இல்லையா, அதை கூட வந்து அவர் ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காரு. இது எல்லாமே வந்து ஒரு குடும்பத்துக்காக செய்யப்பட்டதாக இருக்கட்டும், ஒரு சிலருடைய சுயநலனுக்காக செஞ்சதால அவங்களுக்கு வந்து சரியான தண்டனை வழங்கப்படும் அப்படின்ற மாதிரியும் அவர் வந்து சொல்லியிருக்காரு. இப்போ என்னன்னா, இவர் எல்லாம் பேசினது ஓகே, நாங்க எக்ஸெப்ட் பண்ணி நாட்டுல இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகளை பத்தி தான் பேசியிருக்காரு. ஆனா இன்னமும் அவருடைய ஸ்பீச் எங்க ஃபுல்ஃபில் ஆகியிருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த வருஷம் பயங்கரவாத தடை சட்டம் இந்த வருஷத்துக்குள்ள நீக்கப்படும் அப்படின்னு சொல்லாம உறுதியா இன்னொரு டேட் சொல்லி இன்னைக்கு நீக்கப்படும், இப்ப நீக்கப்படும், அதற்கான ஏதாவது ஒரு நடவடிக்கை வெளிப்படை தன்மையோட, அதாவது மக்களுக்கு விளங்குற மாதிரி அவர் ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்திருந்தாரு அப்படின்னா இந்த பிடிஏ நீக்கிறது தொடர்பா எங்களால ஏற்றுக்கொள்ளக்கூடியதா இருந்திருக்கும்.
ஓகே, இவங்க அதுதான் நாங்களும் வந்து எதிர்பார்த்தோம். ஒரு குறிப்பிட்ட டேட்டை சொல்லிட்டு சரி இன்னையோட பயங்கரவாத தடை சட்டம் வந்து நீக்கப்படுது அப்படின்னு சொல்லியிருந்தா அதை வந்து மக்கள் கொண்டாடி இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இதே என்ன மாதிரி இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அதான் பிரச்சாரத்துல சொன்னாங்க இல்லையா, நாங்க வந்தோடனே இந்த பயங்கரவாத தடை சட்டம் வந்து இல்லாம போகுது அது இதுன்னு சொல்லிதான் வாக்குகளை வந்து எடுத்தாங்க. வாக்கு எடுத்த பிறகும் வந்து அதே புராணத்தை தான் திருப்பி பாடிக்கிட்டு இருக்காங்க. ஆமா, இப்ப நீங்க எப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்படும் அப்படின்னு சொல்றது நீங்க தான். அதே பயங்கரவாத தடை சட்டத்துக்கு கீழே அனாவசியமான கைதுகளை செய்யறதும் நீங்க தான். ஸோ அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில மக்களால உங்களை நம்புறது, முழுமையா நம்புறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இந்த பிடிஏ விஷயத்துல இல்லையா? அதே மாதிரி இப்போ நாட்டுல பெட்ரோல் விலை, டீசல் விலை எல்லாமே கூடிக்கிட்டு போகுது. இது தொடர்பாகவும் ஜனாதிபதி பேசியிருந்தாரு அப்படின்னு சொன்னா இன்னும் அந்த ஸ்பீச் வந்து இன்னும் நல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்ன இந்த திரைசேரி விவகாரம், இவர் ஊழல் லஞ்சம் அப்படின்னு பேசும்போது இந்த சரிதா பேசிங்க, அது மட்டும் இல்லாம இந்த யாரு விஜயதாச ராஜபக்ஷவோட மகன் ரக்கித ராஜபக்ஷவோட கைது தொடர்பா எல்லாம் பேசியிருந்தாரு. அப்போ இதே சம்பவம் தான் உங்களோட அரசாங்கத்துக்கு கீழையும் நடந்தது. திரைசேரி விவகாரத்திலையா இருக்கட்டும், நிலக்கரி ஊழல்லையா இருக்கட்டும், கிட்டத்தட்ட இதெல்லாம் வந்து நிரூபணமான விஷயங்கள். அப்ப இதை பத்தியும் நீங்க உங்களுடைய பார்லிமெண்ட் ஸ்பீச்ல பேசியிருந்தீங்கன்னா நீங்க ஒரு நடுநிலையான ஜனாதிபதி அப்படிங்கிறத வந்து எங்களால முழு மனதோட ஏற்றுக்கொண்டிருக்க முடியும். திரைசேரி விவகாரம் எதுக்கு மறைக்கப்பட்டது? ஏன் நீங்க சரி எல்லாரும் தெரியும், ஜனாதிபதிக்கு தெரியாதா? எல்லாரும் இதை பத்தி தான் பேசுறாங்க, எல்லாம் ஊழல் நடந்திருக்கு, பிரச்சனை ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். அதை பத்தி ஏன் பேசல? அதே மாதிரி இந்த நிலக்கரி ஊழல் தொடர்பா ஏன் பேசல? அதை தாண்டி இன்னும் எவ்வளவோ பிரச்சனைகள் இந்த அரசாங்கத்துக்கு கீழே இருக்கு, அதை பத்தியும் நீங்க ஏன் பேசல? எதிர்கட்சிகளுக்கு விரல் நீட்டுறதுக்கும் பசில் ராஜபக்ஷவை கூட்டிட்டு வரக்கூடாதுன்னு இல்ல, கூட்டிட்டு வரணும், அதை சொல்றதுக்கு பார்லிமெண்ட் வந்திருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? கேள்வி இருக்கு. அதே மாதிரிதான் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்த பக்கத்துல இருக்க தப்ப வந்து சுற்றி காட்டுறாரே தவிர அவங்க பக்கத்துல சில தப்புகள் வந்து இருக்கு இல்லையா, அதை வந்து சுட்டி காட்ட மறந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். பாப்பா இனிமே வந்து திடீர்னு விசிட் கொடுப்பாரு, திருப்பி அதை பத்தி ஏதாவது கதைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொமனா சொல்லணும், பொதுவா சொல்லணும் அப்படின்னு சொன்னா அவர் இன்னமுமே வந்து தேசிய மக்கள் சக்தியோட என்ன சொல்றது தலைமையா தான் பேசுறாரு. நீங்க புரிஞ்சுக்கணும், நீங்க ஒரு நாட்டோட நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி, 159 உறுப்பினர்கள் இருக்காங்க பாராளுமன்றத்துல, நீங்க வந்து ஒரு பெரும்பான்மையான அரசாங்கம். பிடிஏவை நீக்கிறதெல்லாம் அவ்வளவு கஷ்டமான வேலை கிடையாது இவங்களுக்கு. ஸோ பார்க்கலாம் அவருடைய பேச்சு மாதிரியே இந்த வருஷத்துக்குள்ள வந்து பிடிஏ நீக்கப்படுமா அப்படின்னு சொல்லி. அப்படி நீக்கப்படுமா இருந்தா சுரேஷ் செலவுக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்துல கைது செய்யப்படுறதா சொல்லப்படக்கூடிய கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறது எல்லாமே நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனா அவங்களுக்கெல்லாம் பிரச்சனை ஆகாது, அவங்க விஷயத்துல கவர்மெண்ட் கரெக்டா தான் இருக்கு. இந்த தமிழ் மக்கள் விஷயத்துல தான் இது வந்து இன்னும் இம்பாக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இல்லையா? சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது இப்படி இருக்கிறது பாத்தீங்கன்னா, நாமல் ராஜபக்ஷ அதான் அந்த ஆசைப்பட்டார் இல்லையா, நேத்து கூட பேசியிருந்தேன், லம்போகினியே எனக்கு ஒருக்காவது வாழ்க்கையில ஒரு தடவை கூட நான் ஓட்டினது இல்ல, ஓட்டணும் அப்படின்ற நாமல் ராஜபக்ஷோட வழக்கு இருக்கு இல்லையா, அந்த கிறிஷ் ஒப்பந்த வழக்கு இருக்கு இல்லையா, அதுல வந்து இப்ப நீதிமன்றம் ஒரு உத்தரவு ஒண்ணு பிறப்பிச்சிருக்கு. அதாவது இந்திய சாட்சிகள் 2 பேர் இருக்காங்களாம், அவங்கள வந்து நாட்டுக்கு அழைச்சி வந்து அவங்க கிட்ட விசாரணைகளை மேற்கொள்றதுக்கு நடவடிக்கை எடுக்குமாறு நீதிமன்றம் இப்போ ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கு. சோ அடுத்தது இவருடைய கதை தான் போகும் அப்படின்னு நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். ஆமா, அதாவது இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையில 2 சாட்சிகளையும், அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த 2 சாட்சிகளையும் நேரடியா தொடர்பு கொள்றது கஷ்டமா இருக்கு அப்படின்னு சொல்லி சிஐடி நீதிமன்றத்துக்கு, உயர் நீதிமன்றத்துக்கு தெரிவிச்சதுக்கு அப்புறமா உயர் நீதிமன்ற நீதிபதி இந்த நடவடிக்கைக்கு உத்தரவிட்டிருக்காரு. அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு சாட்சிகளுக்கு அழைப்பாணைகளை அனுப்புறதுக்கான சிறப்பு உத்தியோகபூர்வ நடைமுறையோட அடிப்படையில இந்த அழைப்பாணைகளை அனுப்ப நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு சொல்லியும் உயர் நீதிமன்றம் வந்து உத்தரவிட்டிருக்கு. இப்ப கிறிஷ் ஒப்பந்தம் பத்தி எல்லாருக்குமே தெரியும். இலங்கையில வந்து ரக்பி விளையாட்டை ஊக்குவிக்கணும் அப்படின்னு சொல்லி கிறிஷ் அப்படிங்கிற இந்திய நிறுவனத்துக்கிட்ட இருந்து 70 மில்லியன் ரூபாய் பணத்தை வாங்கி அதை வந்து வேற வேற விஷயங்களுக்காக பயன்படுத்தி இருக்கதா தான் நாமல் ராஜபக்ஷ மேல குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டது, வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அதுவும் வந்து சட்டமா அதிபர் தான் இந்த வழக்கை பதிவு செஞ்சிருந்தாரு. இந்த வழக்கு ரொம்ப நாளா நடந்துகிட்டு இருக்கு. ஒரு வழியா இப்ப இந்த 2 சாட்சிகளுக்கு அழைப்பாணை விடுக்கப்பட்டு அவங்க வந்து சாட்சியம் அளிச்சதுக்கு பிறகாவது இந்த வழக்குல வந்து ஏதாவது ஒரு கட்டம் முன்னேறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். எவ்வளவு நாள் தான் விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறது, எவ்வளவு நாள் தான் இந்த வழக்கை தள்ளி வச்சுக்கிட்டே இருப்பாங்க, தள்ளி வச்சுக்கிட்டு விசாரிச்சுக்கிட்டே இருக்கிறது. சட்டுப்புட்டுன்னு ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்த கட்டத்தை வந்து நோக்கி போகலாம். இப்படி இருக்கும்போது நாமல் ராஜபக்ஷ இப்படி இருக்கும்போது அந்த ரோஹித ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, குடும்பத்துல வந்து எல்லாரையுமே விட்டுட்டு அன்னைக்கு வந்து யோசித்த ராஜபக்ஷ போயிட்டாரு, மஹிந்த ராஜபக்ஷ போயிட்டாரு, கோட்டாபய ராஜபக்ஷ இப்படி, சிரந்தி ராஜபக்ஷ இப்படி, பசில் ராஜபக்ஷ பிடியாணை பிறப்பிச்சிருக்கு. இப்படி இருக்கும்போது இந்த ரொம்ப லிஸ்டா போய்கிட்டு இருக்குல்ல, இப்படி இருக்கும்போது இந்த ரோஹித ராஜபக்ஷ இருக்காரு இல்லையா, இவர் வந்து தனது சொந்தமான 2 நிறுவனங்களுக்கு வந்து மிரியான பகுதியில் அமைந்துள்ள 2 நிறுவனங்களுக்கு வந்து 19 மில்லியன் ரூபாய் வந்து முதலீடு செய்திருக்காராம். அந்த
சம்பவம் குறித்து வந்து விசாரணைக்காக இன்னைக்கு கூப்பிட்டு இருக்காங்க. சோ அதுக்கு வந்து விசாரணைக்கு போயிருக்காரு. 5 மணி நேரம் வந்து விசாரிச்சிருக்காங்க. சோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருப்பார் இல்லையா, அதெல்லாம் இனிமேதான் என்னென்ன அப்படின்றது வந்து தெரிய வரும். சோ ஆக மொத்தத்துல குடும்பத்துல யாரையுமே இந்த அனுர அரசாங்கம் விடல அப்படின்னு சொல்லலாம். இல்ல குடும்பமா சேர்ந்து எல்லாம் பண்ணியிருக்காங்க. அதனால வந்து அரசாங்கம் என்னவோ சரி அவங்க ஊழலை தான் விசாரிக்கிறாங்க. அவங்க வந்து ராஜபக்ஷ குடும்பத்துக்கு எதிரானவங்க கிடையாது. அவங்க வந்து நடந்த ஊழல் லஞ்சங்களை தான் விசாரிச்சுட்டு இருக்காங்க. விசாரிக்கிறாங்க. ஆனா செஞ்சவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் செஞ்சிருக்காங்க. ஆமா இப்ப சரி ரோஹித் ராஜபக்ஷோட சாப்டர் முடிஞ்சிருச்சு மீன்ஸ் சரி ஓகே அவர் வந்து இப்போ வந்துட்டு வாக்குமூலம் வழங்கிட்டு போயிருக்காரு. அவரை பத்தி பேசி முடிச்சிட்டோம். அடுத்து வந்து கோட்டாபய ராஜபக்ஷவோட கைது நடவடிக்கையை தடுக்கிறதுக்கான இந்த மேன்முறையீடு நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்ட மனு நேற்று விசாரணைக்கு வந்தது. நாங்க நேற்று பேசியிருந்தோம். ஸோ இப்படி இந்த தாக்கல் செய்யப்பட்ட மனு வந்து விசாரணை நடந்துகிட்டு இருந்த சந்தர்ப்பத்துல ஜனாதிபதி சட்ட ஆலோசகர் ரோமேஷ் டி சில்வா அவர் தான் வந்து கோட்டாபய ராஜபக்ஷவுக்காக முன்னிலையாக இருந்தவர். இவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா இந்த பிள்ளையான் மற்றும் அவருடைய கட்சி தொடர்பான பல விஷயங்களை வந்து நேற்று சொல்லியிருக்கதா இப்போ தகவல்கள் வெளியாகிருக்கு. மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் நடந்த இந்த மனு மீதான விசாரணையில் கோட்டாபய ராஜபக்ஷவுக்காக ஆஜராகியிருந்த இந்த ரோமேஷ் டி சில்வா அப்படிங்கிற சட்ட ஆலோசகர் பிள்ளையானோட டிஎம்விபி கட்சி பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்கதாகவும் அதே மாதிரி பிள்ளையானோட செயலாளராக பணியாற்றின இந்த ஆசாத் மௌலானாவும் அந்த குற்றச்செயல்களுக்கு வந்து பங்களிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்த சுட்டி காட்டியிருக்காரு. சட்டமாதிபர் திணைக்களம் ஆசாத் மௌலானாவும் கோட்டாபய ராஜபக்ஷவும் இருக்கக்கூடிய ஒரு போட்டோவை வந்து நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சிருக்காங்க. இதை பற்றி நம்ம எங்களுடைய ஊடகத்தில் வந்து நேற்று முழுமையான ஒரு வீடியோ வந்திருந்தது. ஆனாலும் இப்போ நாங்கள் தெளிவுபடுத்தலுக்காக அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில் தன்னோட கட்சிக்காரர் அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது இப்போ கட்சிக்காரங்கிறது யாரு கோட்டாபய ராஜபக்ஷ அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த போது பிள்ளையான் தரப்போட மட்டும் இல்லாம கருணா தரப்போடையும் இணைந்து செயல்பட்டதா இந்த சட்ட ஆலோசகர் ரோமேஷ் டி சில்வா சுட்டி காட்டியிருக்காரு. இப்போ பிள்ளையான பாக்குறதுக்காக சிறைச்சாலைக்கு போனாங்க. சரி ஓகே அதையும் அவங்க நம்ம ராஜபக்ஷ சொன்னார் தானே, ஆமா நாங்க போனோம், இப்ப அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டாரு தானே. ஓகே அப்படி அவங்களே ஒத்துக்கிட்ட பின்னணியில இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, இவர் சார்பா முன்னிலையான சட்டத்தரணி என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு சொன்னா பிள்ளையானோட கட்சி வந்து நிறைய குற்றச்செயல்கள் செஞ்சிருக்கு. அப்ப அவருக்கு தனிப்பட்ட செயலாளராக இருந்த ஆசாத் மௌலானாவும் அதே மாதிரி குற்றச்செயல்களில் ஈடுபட்டிருக்காரு. அப்ப நீங்க எப்படி அவருடைய வாக்குமூலத்தை எடுத்து இவரை வந்து நீங்க கைது செய்ய முயற்சி செய்ய முடியும் அப்படிங்கறது அவர் கேட்கிற கேள்வி. மொத்தத்துல நான் தப்பிக்கணுங்கிறதுக்காக யார வேணா கூட இருந்தவங்களை கூட நான் வந்து காட்டி கொடுத்துருவேன் அப்படிங்கிற மாதிரி ஆமா ஒரு தகவலை வந்து வெளியிட்டு இருக்காரு. எதை எப்படி இருந்தாலும் இந்த வழக்கு மனு மீதான விசாரணை வந்து தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இப்போ ஒரு போட்டோ வேற முன்னிலைப்படுத்தி இருக்காங்களா, இப்ப இந்த போட்டோ எப்ப எடுத்தது அதுக்கு கூட ஒரு ரீசன் சொல்லியிருந்தாங்க. அது கூட இவர் முதல்ல என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆசாத் மௌலானா நான் வந்து பார்த்ததே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இப்ப போட்டோ வந்தோடனே இப்ப என்ன சொல்ல போறாங்க அப்படின்றது தெரியல. அப்படின்னா கோட்டாபய ராஜபக்ஷ வச்சு ஒரு டின்னர் பார்ட்டில ஏதோ ஒரு பார்ட்டியில வந்து கலந்துகிட்டு இருந்ததா தான் வந்து சோ இந்த போட்டோ முன்னிலைப்படுத்தி இருக்கிறதுனால இதை விசாரிக்கிறதுக்கு இன்னும் டைம் வேணும் அப்படின்னு சொல்லிதான் தள்ளி வச்சிருக்காங்க. இன்னும் வந்து அந்த நம்ம நேற்று பேசின மாதிரி கோட்டாபய ராஜபக்ஷவை கைது செய்ய வேணாம் அப்படின்னு சொல்லல, விசாரணைக்கு அனுமதினும் சொல்லல. சரி மனுவை தள்ளி வச்சிருக்காங்க. இப்ப இவங்க பாட்டுக்கு பேசாம இருந்திருப்பாங்க. இவர் ஒரு மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் ஒரு மனுவை சமர்ப்பிக்க போய் என்ன கைது செய்ய வேணாம்னு சொல்ல போய் இப்ப பல விஷயங்கள் வெளியில வந்துகிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல கோட்டாபய ராஜபக்ஷவுக்கு வந்து சட்டம் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. சரி வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த இதை பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு ஆடியோ லீக் ஆகிருக்கு பாத்தீங்களா, அதை வந்து அது ஹரக்கட்டா அப்படின்ற வந்து அவர் வந்து ஒரு பிரபலமான போதைப் பொருள் வர்த்தகர் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர் கூட இப்ப வந்து சிஐடி கண்காணிப்புல தான் இருக்காரு. சோ அவரு சம்பந்தப்பட்ட ஒரு வாய்ஸ் ஒன்னு லீக் ஆகுது. அதுக்காக என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லஞ்சம் வந்து கொடுத்திருக்காங்க. அதுவும் 1000 2000 இல்ல கோடிக்கணக்கில் வந்து லஞ்சம் கொடுத்திருக்காங்களாம். அதுல வந்து இந்த தேசபந்து தென்னக்கோன் இருக்காரு அவருக்கு கூட காசு வழங்கப்பட்டதாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி இருக்கு. அதுவும் வந்து 10 கோடி ரூபாய் இன்னும் வந்து கொடுத்திருக்காங்களாம். இது எதனால அப்படின்னு பாத்தீங்கன்னா அவர் வந்து உள்ள இருந்தா உயிருக்கு ஆபத்து ஏற்படலாம், அதனால வந்து அவர் எப்படியாவது வெளியில எடுக்கணும் அப்படின்றதுக்காக காசு கொடுத்ததாகவும் தகவல்கள் வந்து வெளியாகி. ஹலோ අපිට ඉන්නවා ලයින් එකේ. රයිට් ඔය ඊයේ කතා කරලා ගියාම පස්සේ මං ඊයේ මෙයා පල්ලෙහාට ගිහිල්ලා ආයෙම මේ අපේ චරිත කතා කරන් පස්සේ මදුනංගි ආවා එළියට. ආයෙම ආවා මට කතා කරලා. ආවට පස්සේ මම කිව්වා දැන් ඒට ඉදලා වැඩසටහන වෙනකොට අර තව ලක්ෂ අපි තව 10ක් දෙන්න දිනවා කියලා කිව්වා. ඒක දෙවෙනි වැඩේට ලක්ෂ රිමාන්ඩ් කරන වැඩේට සෝරි මේ දානවට රිමාන්ඩ් කරවන්නට ලක්ෂ ඩියෝ වැඩේට ලක්ෂ 10ක් දැන් ලෑස්ති කරන්න ඕනේ කිව්වහම පස්සේ යාකුවා හරි අයියේ මමත් ඒක ගැන තමයි මේ කල්පනා කර කර ඉන්නේ සයි සල්ලි මේ ඉල්ලුවාද කියලා ඇහුවා.
කවුද කියලා මං කිව්වා මෙහෙමයි මේ දේශබන්දු අච්චර දෙනවයි කියලා කිව්වා ටිරාන් නලස්ට මෙච්චර දෙනවයි කියලා ඉවරලා කිව්වා. ஆமா இப்ப என்னன்னா இந்த ஐக்கிய மக்கள் சக்தியோட ஹொரண தேர்தல் அமைப்பாளர் சரித் அபேசிங் அது மட்டும் இல்லாம முன்னாள் நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவோட மகன் ரகித ராஜபக்ஷ இவங்க 2 பேரும் தான் லஞ்சம் வாங்கி இருக்காங்க. அதுவும் இப்ப இவர் ஹரக்கட்டா அப்படின்றவர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு குற்றக்குழு தலைவர். அவரை வந்து ரொம்ப அவர் ஆல்ரெடி சிஐடி தடுப்பு காவலில் இருக்கும்போது அவர் தப்பிக்க முயற்சி செஞ்ச ஒரு நபர். அது எல்லாருக்குமே தெரியும். அவர் வந்து அங்கே இருந்த அந்த பாதுகாப்பு அதிகாரி போலீஸ் அதிகாரிகளுக்கு வந்து மயக்க மருந்து கொடுத்து கூட அவர் தப்பிக்க முயற்சி செஞ்ச சந்தர்ப்பங்கள் இருக்கு 2022-23 கால பகுதிகளில். இது எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஸோ இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இப்போ நேற்று முந்தின நாள் வந்து அவருடைய வீடியோஸ் வந்து கொஞ்சம் வெளியில வந்து, அதாவது அவர் கோர்ட்டுக்கு போறது, அப்போ அவரை கால் வந்து அடிபட்டு இருக்குது, அவர் கஷ்டப்பட்டு நடக்கிறது, அவருடைய ஹேர் கட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் பேசப்பட்டுச்சு. இப்படி இருக்கக்கூடிய பின்னணியில தான் இப்போ ஒரு ஆடியோ லீக் ஆகியிருக்கு. இது வந்து அவங்க வந்து இந்த சிங்கள மொழியில் செய்யக்கூடிய ஒரு ஃபோன் கன்வர்சேஷன். இதில் இவங்க என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால், ஹரக்கட்டாவோட சகோதரி மூலமாக தான் இப்போ அவர் உள்ளதானே இருக்கார், அவர் சிஐடி தடுப்பு காவலில் இருக்கார். இப்போ இவங்களுக்கு என்ன வேணும்னா அவரை வந்து சிஐடி தடுப்பு காவலிருந்து வெளியில் எடுக்கணும். ஏன்னா பிடிஏவுக்கு கீழே இருக்கார், அவர் சித்திரவதை செய்யப்படுறாரு, அவரோட உயிருக்கு ஆபத்து இருக்குது அப்படின்னு பயந்து. மற்றது இவரை வந்து இந்த பூசு சிறைச்சாலை இருக்கு இல்லையா, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு விடுறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அங்கே போகிறத தடுக்கணும். ஏன்னா அங்கே போனாலும் வந்து இந்த அங்க வந்து சும்மா கைதிகளை கொண்டு போய் வைக்க மாட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது வந்து அதி உயர் பாதுகாப்பு சிறைச்சாலை. அப்போ அங்க கொண்டு போய் வச்சா அதுவும் ஒரு இஷ்யூ தானே அப்படின்னு சொல்லிதான் இப்ப ஹரக்கட்டாவை எப்படியோ இந்த சிஐடி தடுப்பு காவல இருந்து வெளியில எடுத்து அவரை வந்து ஒரு சாதாரண சிறை கைதியா மாத்தணும். அதுக்கு தான் இவங்க வந்து இப்போ 12 கோடி ரூபாய் லஞ்சம் கேட்டிருக்காங்க. அது கேட்டு இது கொடுத்துருக்குது, ஒரு அமௌண்ட் அட்வான்ஸா கொடுப்பட்டிருக்கு. அது கொடுத்துருக்குது வந்து ஹரக்கட்டாவோட சகோதரி. இப்போ ஹரக்கட்டாவுக்கும் இந்த இன்னைக்கு கைதான இந்த 2 பேருக்கும் வந்து இடையில நடந்த ஒரு ஃபோன் கன்வர்சேஷன் தான் இப்போ வந்து லீக் ஆகிருக்கு. இப்போ இன்னைக்கு ஹைலைட் ஆன விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, தேசபந்து தென்னக்கோனோட பேரும் இந்த இடத்துல வருது, டிரானலஸோட பேரும் வந்து இந்த இடத்துல வருது. உண்மையாவே இவங்க 2 பேரும் சம்பந்தப்பட்டிருக்காங்களா, இல்லை அவங்களை கோத்து விடணும் அப்படின்றதுக்காக இது வந்து திட்டமிட்டு அவங்க பேசியிருக்காங்களா அப்படின்னு தெரியல. ஆமா, இல்ல கோத்து விடணும்னாலும் அந்த அமௌண்ட்டை சரியா சொல்லி இவ்வளவு அமௌண்ட் கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி வராது இல்லையா. அப்படியே கணக்கு பண்ணி பார்த்தாலும் கூட ஹரக்கட்டா கைதாகிற சந்தர்ப்பத்தில் தேசபந்து தென்னக்கோன் தான் இருந்தாரு. அப்போ இப்படியெல்லாம் நம்ம ரிலேட் பண்ணி பார்க்கும்போது எங்கேயோ ஒரு சிங்க் ஆகுற மாதிரி தான் இருக்கு. ஆனா இப்போ இந்த ஆடியோ வந்து சோஷியல் மீடியால ரொம்பவே ஷேர் ஆகிட்டு வருது இவங்களுடைய கைதுக்கு அப்புறமா. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த சரித் அபேசிங் இருக்காரு இல்லையா, அவர் வந்து ஒரு இடத்துல கேட்டிருப்பாரு தன்னுடைய பாதுகாப்பு கருதி, தனக்கு உயிர் பாதுகாப்புக்காக அவருக்கு வந்து ஒரு துப்பாக்கியை தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை முன் வச்சிருப்பாரு. இப்போ அது எப்படி மாறி இருக்கு அப்படின்னா, இந்த மாதிரியான விஷயங்களோட தொடர்பு இருக்கிறதுனாலதான் இப்ப அவர் அன்னைக்கு துப்பாக்கியும் கேட்டிருக்கலாம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் இப்போ பேசு பொருளா மாறி இருக்கு. இப்போ ஐக்கிய மக்கள் சக்தியோட நிலைப்பாடு என்ன, சஜித் பிரேமதாசோட நிலைப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னா, அவர் சொல்லியிருக்காரு, நாங்க வந்து இது தொடர்பா ஒழுக்காற்று நடவடிக்கை எடுப்போம், கட்டாயம் வந்து அவர் தொடர்பாக ஒழுக்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படிங்கிறத வந்து சஜித் பிரேமதாச உறுதியா சொல்லியிருக்காரு. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ஆடியோ வந்து ஷேர் ஆகி இருக்குல்ல, இது வந்து கவர்மெண்டோட கண்ணுக்குள்ள வந்து கொண்டு படப்படும். அதுக்கப்புறமா இது வந்து விசாரணைகளை வந்து மேற்கொள்வாங்க. ஆமா, இது இப்ப எப்படி ஊடகங்களுக்கு வந்துச்சு அப்படின்னு தெரியல, யார் லீக் பண்ணாங்க அப்படின்றது தெரியல. ஆமா, ஆனா இப்ப இந்த விஷயம் வந்து இப்ப இவங்க சின்ன அமௌண்ட் கிடையாது. அதுவும் இவங்க எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இப்ப தேசபந்து தென்னக்கோன் ஆல்ரெடி பெரிய சர்ச்சையில மாட்டி இருக்கக்கூடிய ஒரு நபர். டிரானலஸும் வந்து இப்போ வெளியில இருக்காரு. ஆனா இப்போ இந்த வாய்ஸ் ஆடியோ வச்சு ரெக்கார்டை வச்சு டிரானலஸையும் நாளைக்கு இது தொடர்பா விசாரிச்சாலும் விசாரிக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்க வந்து அடிக்கடி அந்த ஆடியோல அவருடைய பெயர் வந்து பயன்படுத்தப்படுது, தேசபந்து தென்னக்கோனோட பெயர் பயன்படுத்தப்படுது. அப்ப அவங்க காசு வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களும் இந்த லஞ்ச ஊழல் செஞ்ச மாதிரியான ஒரு குற்றச்சாட்டுக்கு கீழே வருவாங்க இல்லையா. அடுத்த அரெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். ஆமா, முதல்ல வந்து இந்த ஆடியோவோட உண்மை தன்மை வந்து பரிசோதித்ததுக்கு அப்புறமா இது உண்மையாவே ஹரக்கட்டாவுக்கும் இந்த 2 பேருக்கும் இடையில நடந்த கன்வர்சேஷனா அப்படிங்கறத பரிசோதிச்சதுக்கு அப்புறமா வந்து இன்னும் பல தகவல்கள் வெளியாகும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. எது எப்படி இருந்தாலும் கூட லஞ்சம் பெற்ற குற்றச்சாட்டுல தான், அதுவும் ஹரக்கட்டாவோட நெருங்கிய தொடர்புகளை மேற்கொண்டு அவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 12 கோடி லஞ்சம் வாங்கி இருக்காங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டுக்கு கீழே தான் இவங்க 2 பேரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. முன்னாள் நீதியமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷவும் கூட வந்திருந்தாரு இல்லையா. அந்த இடத்துக்கு வந்திருந்தது மட்டும் இல்லாம இவருடைய மகனுடைய கைது தொடர்பா ஒரு சில எதிர்ப்பு கருத்துக்களையும் தெரிவிச்சிருந்ததை பார்க்கக்கூடியதா இருந்தது. ஸோ அரசாங்கம் சொல்லியிருந்தாங்க, யாரா இருந்தாலும் சாதாரண மக்களுக்கு மட்டும் கிடையாது இல்லையா, அரசியல்வாதிகளோட மகனா இருந்தாலும் சரி, அதை தாண்டி அவர் ஒரு பிரபல சட்டத்தரணி விஜயதாச ராஜபக்ஷவோட மகன். அப்ப அப்படி இருக்கக்கூடிய பின்னணியில அவங்களே இந்த மாதிரி சட்டத்தை தாண்டி செயல்படும் போது இதெல்லாம் தட்டி கேட்க வேண்டிய விடயங்கள் தான். எப்படியோ கைது நடந்திருக்கு.
வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைகள் எப்படி இருக்கு அப்படிங்கறது தொடர்பா. சரி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்கள் பார்த்தோம். இதே மாதிரி நாளைக்கும் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றத பார்க்கறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். ஓகே, நிச்சயமா மறுபடியும் நிகழ்ச்சியோட சந்திக்கலாம். என்னென்ன நடந்திருக்கு, என்ன மாதிரி நாட்டுல என்னென்ன நிலவரங்கள் இருக்கு அப்படிங்கறத பேசுறதுக்கு நாங்க தயாரா இருக்கோம். சரி, நாளை சந்திக்கலாம். பை பை. பை பை.